ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜுவல்ஸ் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங்னா, எனக்கு பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கின ஒரு பேக், அதோட அன்பாக்சிங் வீடியோ. இது எதுக்காக இந்த வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து பேகும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பேகுங்கும்போது ஹேண்ட் ஸ்டாக் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம். பேகுங்கும்போது ஹேண்ட் ஸ்டாக் கிடையாது. டைரெக்டாக புக் பண்ணிடுவேன். ஷாப்லேருந்து அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ரீசெல்லிங் தான். ஸோ பேக்ஸுக்கு வந்து தனியாக குரூப் இருக்குது. வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து 80 ருபீஸ் வரும். ஓகேங்களா? 80 ருபீஸ் வரும் பேக்கோட. ஸோ இப்போ நான் என்ன பேக் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? ஜஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் வீடியோ ஃபார்மேட்டே சொல்லிடுறேன். ஸோ பார்சல் வந்ததும் இந்த மாதிரி ஃபுல்லாக காமிச்சிடணும், எங்கேயுமே ஓப்பனாக இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது நானுமே அன்பாக்சிங் வீடியோ நான் வாங்கினாலுமே கொடுத்தாகணும். வேண்டாம் இருக்குது. அப்போ தான் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? தள்ளிப்போ, சிசர் இருக்குது. ஓப்பன் 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 ஓப்பன். நீ சிசர் எடுக்க ரெடியாக வந்திருக்கான். என்னென்ன இம்சை பண்ணுறான் பாருங்கள். தள்ளிப்போ. என்னது நான் பார்க்குறேன், இரு. தள்ளிப்போப்பா. ஸோ வீடியோ கட் பண்ணாமல் எடுக்கணும், முக்கியமான ரீசன். 1 2 என்ன பேக் இருக்குது பார்த்தலாமா? வீடியோ கட் பண்ணாதீங்க. பட் வந்து இரு, வீடியோ கட் பண்ணி எடுக்காதீங்க அன்பாக்சிங் வீடியோவுக்கு. என்னோட அட்ரஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? ஷாப் அட்ரஸ்க்கே வாங்கிட்டேன். சூப்பரான ஒரு பேக். வாவ், சூப்பராக இருக்கா பேகு? பேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாக்கா? சரி, தள்ளிப்போ. ஸோ இப்போது இதோட விட்டுடாமல் உள்ள ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். ஒரு வேளை டேமேஜஸ் இருந்துன்னு வைங்களேன், அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக. ஸோ சூப்பராக இருக்குது பேகு. ஃபோட்டோவில் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி. இதோட ப்ரைஸை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இரு வெயிட். ஸோ உள்ளே இந்த மாதிரி வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உள்ளே எத்தனை இருக்குது? வெயிட் பண்ணு. இந்த இது இருக்குது, ஸ்லிங்கு. அப்புறம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை நான் எடுக்கலை, ஏன்னா வந்து வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிடுவானுங்க. அதனால் உள்ளே ஒரு ஜிப் இருக்குது உங்களுக்கு. இரு. ஸோ ஜிப்பெல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு பார்த்துலாம். இது வரைக்கும் இருக்குது ஜிப். இருடா. இங்கே வந்து நீங்கள் இருப்பா, ஃபோனு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபோனு. பேக் சைட் வியூ பார்த்தலாம். பேக் சைடும் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே ஜிப் இருக்குது. உள்ளே ஒரு இது காமிச்சா இல்லையா, அதில் நீங்கள் காசெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். கவர் போட்டு நல்லா இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை வந்து ஸ்லிங் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பேக் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். அண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். கேசி பிராண்ட் சூப்பர். இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். நானே எவ்வளோக்கு வாங்கினேன்னு மறந்துட்டேன். ஸோ அதோட என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பேக் குரூப் இருக்குங்க தனியாகவே. ஸோ மேக்ஸிமம் எனக்கு அது டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் போஸ்ட் பண்ணாமலே இருப்பேன். குரூப்பு லிங்க்குமே வந்து அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது வெயிட் பண்ண, இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. மெயினான ஒரு ரீசன் நான் ஷேர் பண்ணாததுக்கு, எப்படி போகுது, நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும்னு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஜுவல்ஸ்னால் நான் காமிப்பேன், நம்பி வாங்குவீங்க. பேகுனால் நான் எப்படி வாங்குறது,
எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் அதனால தான் உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங் வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். பேக்கோட ப்ரைஸ் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஷிப்பிங் வந்து 80 ருபீஸ் வரும். நானுமே 80 ருபீஸ் தாங்க பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஷிப்பிங் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. 80 ருபீஸ் வரும் எங்கே இருந்தாலுமே. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேகு. ப்ரைஸ் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பேக் தாங்க நான் புக் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 490. ஓகேங்களா, இந்த பேக் தான் நான் புக் பண்ணியிருந்தேன் 490. ஸோ சேம் அது அப்படியே தான் இருக்குது பாருங்களேன், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அப்படியே தான் வந்திருக்கு உங்களுக்கு. 490 இதோட ப்ரைஸு. ஷிப்பிங் 80 வச்சு ஷிப்பிங் 80 சேர்த்து பே பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த பேக் இப்போ வந்து ஸ்டாக் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பேக் குரூப்பில் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் பிரிண்ட் இதெல்லாம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.